இருக்கிறார். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டாவது நாள் ஆச்சு. ரெண்டாவது நாள் ஆன உடனே அவ்விடத்துல பார்த்தார்கள் எல்லோரும். ஐயோ என்ன இப்படி ஆயிடுத்து, பெருமானார் இப்படி ஆடி போய் கொண்டிருக்கிறாரேன்னு உடனே ஒருத்தர் இந்த செய்தியை திருக்கோட்டியூர்ல இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல தெரிவித்தார். தெரிவித்த உடனே திருக்கோட்டியூர் நம்பி ரொம்ப கலங்கி போனார். காலத்துல எவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானார் இடத்துல, ரொம்ப ஈடுபாடு. அதை கீழே அனுபவித்தோம். 12ஆம் பாசுரத்திலே கனைத்து இளம் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளவழியே நின்று பால்ஸ்வரம் என்று இளம் கத்தெருமையான இந்த எம்பெருமானார் இருக்காரு. இளம் கனைத்து இளங்கத்தெருமை கன்றுக்கு இறங்கின கன்றா இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கு எவ்வளவு இரக்கம் அவருக்கு. திருக்கோட்டியூர் நம்பிக்கை அவ்வளவு இரக்கம் உண்டு எம்பெருமானாரத்துல. எதுவா இருந்தாலும் எம்பெருமானாருக்கு ஏதாவது குறைனா உடனே ஓடி வந்துடுவார். திருக்கோட்டியூர்ல அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானார். அதனால எம்பெருமானார் ஒன்னும் அமுது செய்யவில்லைன்னு ஒண்ணு, ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே என்று அங்கிருந்து புறப்பட்டு திருக்கோட்டியூர்ல இந்த 70-80 மைல் அங்கிருந்து உடனே நடந்து வந்தார். நேரம் வந்து சேர்ந்தார். குளத்திற்கு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்தார். காவேரி கரையில வந்து நின்றார். மத்தியானம் 12 மணி. வெயில் அடிக்கிறது, அபாரமா வெயில் கொளுத்துறது, உஷ்ணம் எங்க பார்த்தாலும் பறக்கிறது. அந்த இடத்துல மணல்ல வந்து நின்றார். பாதுகா அணிஞ்சுட்டு இருக்கார். திருக்கோட்டியூர் நம்பி மணல்ல வந்து நின்னுட்டார். செய்தியை சொன்னார், போய் எம்பெருமானாரை அழைத்து வாருங்கள், நான் இங்க நிற்கிறேன்னு சொல்லுங்கோனார். 2 பேர் ஓடினா நேர போய் எம்பெருமான இடத்த, எம்பெருமானாரே திருக்கோட்டியூர் நம்பி வந்திருக்கார், காவேரி கரையில நின்று இருக்கார் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே அப்படியா ஆச்சாரியன் வந்துட்டானா, ரொம்ப தள்ளாடி எடுத்து எம்பெருமானாருக்கு திருமேனி எல்லாம். அப்படி இருந்தாலும் தள்ளாட்டத்தை பாராமல் 2 சிஷ்யர்கள் கையை பிடித்துக் கொண்டு சாப்பட்டு திருக்காவேரிக்கு வந்து சேர்ந்தார். இடத்துல எம்பெருமானார் வந்து சேர்ந்து பார்த்தார், ஆச்சாரியன் வந்திருக்கார். தளர்ந்து போயிட்டார் எம்பெருமானார். ஆனால் அந்த தளர்ச்சியும் பொருட்படுத்தாமல் ஆச்சாரியன் வந்திருக்காங்க, நம்ம போயிடணும்னா இந்த இடத்துக்கு என்று அவ்விடத்துக்கு வந்து சேர்ந்தார் எம்பெருமானார். நேர திருக்கோட்டியூர் நம்பியை பார்த்த உடனே அவருடைய திருவடி தாமரல உயரற்ற மரம் போல விழுந்தார். காலத்துல எம்பெருமானார் விழுந்து அப்படியே கிடக்கிறார். அப்படியே இருந்த காலத்துல என்னைக்குமே ஆச்சாரியன் திருவடியில விழுந்தாச்சுன்னு சொன்ன ஆச்சாரியன் எழுந்துரு என்று சொல்லும் வழியந்தான் சேவிக்கணும். அப்படியே கிடக்கணும். அப்படியே கிடந்தார காலத்துல எம்பெருமானார் அப்படி கிடந்த காலத்துல யாரும் எதுவும் சொல்ல. திருக்கோட்டியூர் நம்பி மௌனமா இருக்க, விஷாத பார்த்துட்டு இருக்க. கோதிக்கிறது மணல், அப்படியே காலை வைக்க முடியாது, புரிஞ்சு போயிடும். அதுல எம்பெருமானார் அப்படியே கிடக்கிறார் கீழே. அப்படி இருக்கும் காலத்துல அந்த கோட்டையில இருக்கக்கூடிய நிறைய சிஷ்யா அங்க சேர்ந்திருக்கா. அவன் எல்லாரும் பார்த்தார்கள். பார்த்து ஐயோ என்ன இப்படியா நடந்திருக்கே, எம்பெருமானாரை எழுந்திருந்து சொல்ல மாட்டேன்றாரு திருக்கோட்டியூர் நம்பி, சொல்ல வேணாமா, ஐயோ பாவம் எம்பெருமானார் என்ன ஆகும் ஒரு திருமேனிக்கு அப்படின்னு இப்படியே பேசிட்டே இருக்கா. ஆனா யாரும் எதுவும் பண்ணல. பயம். திருக்கோட்டி ஆச்சாரியன் அவர் தான் சொல்லணும் எழுந்திரு, நாம போய் எங்க சொல்றது என்று மௌனமாக இருந்தார்கள் எல்லோரும். அப்பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஓடியே வந்தார் கிடாம்பி ஆச்சா. நேர வந்து எம்பெருமானாரை எடுத்தார், தம்முடைய மடியில இட்டுக்கொண்டார். இட்டுக்கொண்டு திருக்கோட்டியூர் நம்பியை பார்த்து தெரிவித்தார், நன்னா இருக்கு உம்ம ஆச்சாரிய சிஷ்ய கிரமம், அற்புதமான கருமுகை மாலையை இப்படி வெயிலிலே வாட விடுவார் உண்டோ என்று தெரிவித்தார். அக்காலத்திலே கிடாம்பி ஆச்சார், என்ன ஆச்சரியமான கருமுக மாலை எம்பெருமானார், என்ன அழகு, என்ன அழகு, திருமேனி அழகு, அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு மாலையை இப்படி வெயில்ல வாட விடுவார் உண்டோ, என்ன ஆச்சாரிய சிஷ்யக்கிரமம், ஆடா போன ஆச்சாரிய சிஷ்யக்கிரமம், இப்படியும் ஒண்ணு உண்டா என்று கோபித்துக் கொண்டார் கிடாம்பி ஆச்சார விடத்துல. எழுந்திருன்னு சொல்ல வேண்டாமா நீ, திருக்கோட்டியூர் நம்பி இப்படி சொல்லாமல் இருக்கிறேன் என்று அவருக்கு அபிப்பிராயம். உடனே தெரிவித்தார் திருக்கோட்டியூர் நம்பி, வாரியர் கிடாம்பி ஆச்சானே, உம்மைத்தான் இந்த கூட்டத்திலே தேடினோம், அதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தோம். இப்படிப்பட்டவர் வர வேண்டும். எம்பெருமானாருடைய திருமேனில இவ்வளவு பரிவு இருக்கணும், இவ்வளவு பரிவோடே கூடினவர் இருக்காரு, அவர் வரணும். இப்படி பரிவோடே கூடினவர் தான் இவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். இனி இவர் மாதுகரத்துக்கு எழுந்துள்ள வேண்டாம். பெருமானார் அங்கங்க போய் பிரசாதங்களை ஸ்வீகரிப்பது என்பது வேண்டியதில்லை. ஏக மாதுகரம் ஒருத்தரே பண்ணட்டும், நீரே பண்ணும். இனி இவருக்கு தளிகை நீர் பண்ணி சமர்ப்பியும், அதை எம்பெருமானார் இடத்துல அமுது செய்யட்டும். அதனால வேற யாரும் வேண்டாம்னா எவ்வளவு ஈடுபாடு உமக்கு அவர் திருமேனிலே, அதனாலே நீர்தான் இனி இவர் திருமேனி ரக்ஷகன் என்று தெரிவித்தார். அப்பொழுது திருக்கோட்டியூர் நம்பி அதனாலே கிடாம்பியாச்சான் விடாம இவருக்கு தளிய பண்ணி போடுறார். திருமேனியை ரட்சிக்க கூடியவர் இவர் தான். அப்படி திருமேனியை ரட்சிக்கிறபடினால ராத்திரியும் இவ்விடத்துல காத்துட்டு இருக்கார் கிடாம்பியாச்சான், அவருடைய திருமேனியை ரட்சிக்கணும் நம்ம என்று அப்படியே நிற்கிறார் வெளியிலே என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி அவரை ஆண்டார் இவ்விடத்திலே தெரிவிக்கிறார் என்பதாக இங்கே அர்த்தம் கொள்ளும்படியா இருக்கு. நாளே கிடாம்பியாச்சார் அவர் இருக்கார். அவர்
கோவில் காப்பான் என்று சொன்னால் தோரண வாசல் காப்பான் என்று அடுத்தபடியா இன்னொருத்தனைய சொல்றார். இன்னொருத்தர் யார் என்று சொன்னால் எம்பெருமானிடத்திலே மிகுந்த ஈடுபாடுடன் இருந்த மற்றொருவர். அவர் வடுகநம்பி என்று சொல்லக்கூடியவர். ஆந்திர பூர்ணர் என்று ஆந்திர தேசத்திலிருந்து வந்த பூர்ணர் இவர். என்ன பூர்த்தி, என்ன பூர்த்தி? எம்பெருமானாரை காட்டிலும் வேறு தேவதையே கிடையாது. எம்பெருமானார் தான் தேவதை, வேற ஒருத்தன் தேவதை எம்பெருமானார். எம்பெருமான் தான் தேவதை கிடையாது, எம்பெருமானார் தான் தேவதை என்று அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானார் விஷயத்தில். நாளை அடுத்தபடியா இவர் தான். இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? எம்பெருமானாருக்கு நித்தியம் பாலமுது பாலை காட்சி எம்பெருமானாருக்கு சுகோஷ்டமாக அவர் தொண்டைக்கு ரொம்ப ரம்யமாக ரொம்ப இதமாக கொடுக்கக்கூடியவர். ஆச்சரியமா எல்லாத்தையும் சேர்ப்பால்னு அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து இந்த எல்லாம் கண்ட சர்க்கரை அதுக்கு மேலே அதுக்கு உண்டான இந்த பதார்த்தங்களை எல்லாம் சேர்த்து நன்றாக குங்குமம் பூ முதலிய பதார்த்தங்கள் சேர்த்து நன்னா சுகோஷ்டமாக காட்சி எம்பெருமானார். தொண்டை நன்னா இருக்கணுமே, எவ்வளவு காலக்ஷேபம் செய்கிறார் எம்பெருமானார். அவருக்கு தொண்டைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது என்கிறபடியினாலே உங்களிடத்துல தொண்டைக்கு நன்னா இருக்கணும்னு அங்கே ஆச்சரியமாக இடத்துல பாலமுதை காட்சி கொடுக்கக்கூடியவர் தான் வடுகநம்பி. அப்படி வடுகநம்பியானவர் பாலை காட்சி கொடுத்துன்னு வரார் எம்பெருமானார். இவருக்கு அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானார் விஷயத்துல, அபாரமான ஈடுபாடு வடுகநம்பிக்கு என்று பார்க்கிறோம். எம்பெருமானை காட்டினா கூட இவரை அனுபவிக்கவே மாட்டாருங்க, அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானார். ஒரு நாள் எம்பெருமான் புறப்பாடு கண்டொருளி ஸ்ரீமடத்துல வாசல்ல வந்து நிக்கிறார். அப்படி நின்னார்னு சொன்னா, ஓ எம்பெருமானார் இருக்காரு, அவருக்கு எப்பொழுதுமே என்னன்னா நிறைய சிஷ்யாலாம் பக்கத்துல இருப்பா. இவ்வளவு சிஷ்யாலாம் பக்கத்துல இருந்தாலும் கூட எம்பெருமானாருக்கு நிறைய பேர் இருந்தாலும் வடுகநம்பி பெருமாளை சேவிக்கிறானா, அதான் அவருக்கு எப்பொழுதுமே எண்ணம். அன்னைக்கு எப்பவும் சேவிக்க மாட்டான்னு நல்லா தெரியும். ஆனா அன்னைக்கு என்னன்னா ரொம்ப அழகா இருந்தார் எம்பெருமான். எம்பெருமான் ரொம்ப அழகா இருந்தார். இருந்தபடினாலே இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப விசேஷம் என்று தோன்றியது எம்பெருமானாருக்கு. அதனாலே எப்பொழுதும் அழகுதான். அதுல என்ன கேட்கணுமா? குளரர்கள் வாயர்கள் கண்ணர்கள் கொப்பூரில் எடுகமரப்பூ அழகர் எம்மான என்று கொண்டாடுகிறாளே ஆண்டாள். எல்லா விதத்தாலே சுந்தரம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அன்னைக்கனவோ எம்பெருமானாருக்கு ரொம்ப விசேஷமாக காட்சி அளித்தான் நம்பெருமான். அப்படி காட்சி அளித்த உடனே வடுகநம்பி வந்து சேவிக்கலையே என்று நினைத்து இங்கிருந்து வடுகா எம்பெருமான் வந்து நிக்கிறான்டா, வா எவ்வளவு அழகா இருக்கான் தெரியுமா, வா இந்த சேவி நம்பெருமானை சேவி என்று அழைத்தார். அவ்விடத்திலே அழைத்த உடனே வடுகநம்பி உள்ளே இருந்தே சொன்னார். வெளியில வந்தார்ந்து சொல்லாமல் வெளியிலே உள்ளே இருந்தே உங்கள் எம்பெருமானை சேவித்தால் எங்கள் எம்பெருமானுக்கு பால் என்னாவது என்று தெரிவித்தார் வடுகநம்பி. பாலை காய்ச்சின்னு இருக்கேன், பாலெல்லாம் பொங்கி போயிடாதா சுவாமி, உங்க எம்பெருமானை சேவிக்க வைத்தா என் பெருமானுடைய பால் என்னார், உங்க எம்பெருமான் எங்க எம்பெருமான் பிரிச்சுட்டார் வடுகநம்பி. எம்பெருமானாருடைய எம்பெருமான் யார்? நம்பெருமான். வடுகநம்பியினுடைய எம்பெருமான் யார்? எம்பெருமானார். எம்பெருமானார் தான் வடுகநம்பியினுடைய எம்பெருமான். அதனால எங்கள் எம்பெருமானுக்கு பால் என்னாவது என்று தெரிவித்தார். அவ்வளவு ஈடுபாடு எம்பெருமானார் இடத்துல வடுகநம்பிக்கு. அதனால நம்பெருமானா பார்த்ததே கிடையாது. சரி, அடுத்தபடியா பெரிய பெருமாள் அவர் விஷயத்துல போனா பார்த்தார். இடத்துல எம்பெருமானார் சன்னதிக்கு எழுந்தருளினா ஏதோ போவார். வடுகநம்பி போமாட்டேன்னு இல்ல, கூட போவார். என்ன எம்பெருமானார் கூடவே போனோம், அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அப்படி எல்லாம் நினைத்து கூட போகக்கூடியவர். கூட போவார். கூட போனா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவெல்லாம் மத்த சிஷ்யா எம்பெருமானார் அவெல்லாம் போய் எம்பெருமானை சேவிச்சா இவர் உள்ளெல்லாம் போக மாட்டார். உள்ளுக்குள்ளே பெரிய பெருமானை சேவிக்கிறதுக்கெல்லாம் அங்க போக மாட்டார். ஏதோ துவாரபாலகா வரைக்கும் போயிட்டாங்கன்னு நுடுவார். சரி, நான் இவர் சேவிச்சுட்டு ஒருத்தம் பெரிய நமக்கும் அவனுக்கும் என்னன்னா சம்பந்தம் என்று நினைக்கக்கூடியவர் வடுகநம்பி. பெரிய பெருமாளுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம், இவெல்லாம் போறா போய் சேவிச்சுட்டு வரட்டும் என்று வெளியிலேயே நிற்பார். அப்படி இருக்கும் காலத்துல ஒரு நாள் பார்த்தார். எம்பெருமானாரும் பார்க்கிறார், எல்லா சிஷ்யாலும் வந்திருக்கா, எல்லாரும் வந்து சேவிக்கிறார். இப்படி இருக்கும் காலத்துல வடுகநம்பி சரி எப்படியும் வரமாட்டான் என்று இவருக்கு அபிப்பிராயம். ஒரு நாள் என்ன தோழித்தனா எம்பெருமானாருக்கு, இப்படியாவது இந்த வடுகநம்பியை பெரிய பெருமாள் சந்நிதியில கொண்டு போய் அவரை சேவிக்கும்படியா பண்ணிடும் என்று திடீர்னு ஒரு நாள் தோணித்து. அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா பெருமானார் வடுகநம்பி கையை பிடிச்சி உள்ள இழுன்னு போட்டார். அழைத்து கொண்டு அங்க போய் நின்றார். உள்ள போய் திருமணத்தூள் அதை தாண்டி உள்ளே நின்றார். உள்ளே நின்ற காலத்துல அர்ச்சகர் சுவாமியும் ஆச்சரியமா கைவழக்கெடுத்து அவருடைய பெரிய பெருமானுடைய திருமேனி திருவடியிலிருந்து திருமுடி பரியந்தம் ஆபாத சூட அனுபவம்ன்ற கிரமத்துல அப்படி ஆச்சரியமா சேவை பண்ணி வைத்தார் அர்ச்சகர் சுவாமி கைவழக்க எடுத்து. எம்பெருமானாரும் அற்புதமா அனுபவித்தாராக. என்ன அழகு என்ன அழகுன்னு மெய் மறந்து எம்பெருமானார் அனுபவிக்கிறார். அதாவது திடீர்னு தோணித்து எம்பெருமானாருக்கு, வடுகநம்பியை கூட்டின்னு வந்தமே இவன் சேவிக்கிறானா இல்லையா பார்ப்போம் என்று. அப்பொழுது திடீர்னு தோணி சொல்லிட்டு இருக்காரு எம்பெருமானார், வடுகா என்ன அழகு பாத்தியா, என்ன அழகு பாத்தியா பெரிய பெருமாள், என்ன ஆச்சரியமாக திருக்கமல பாதம் என்ன, அரைச்சி வந்த ஆடை என்ன, எழில் உந்தி என்ன, திரு வயிறு என்ன, திரு மார்பு என்ன, கண்டம் என்ன, செவ்வாய் என்ன,
நீண்டவ பெரியவாய கண்கள் என்ன, நீலமேனி என்ன, சேவிடா வடுகா என்ன அழகு பாத்தியா என்று எம்பெருமானார் இதையெல்லாம் தெரிவித்து இப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த வடுக நம்பி இருக்காரு, பெரிய பெருமாளை பார்க்க வேற எம்பெருமானாரையே பார்த்துட்டு இருக்க. பெரிய பெருமாளை பார்க்காமல் இவரையே பார்த்து கொண்டிருந்து, என்னடா வடுகா அங்க சேவிடா, எதுக்குடா என்ன பாக்குற, என்ன அமிர்தம், என்ன ஆச்சரியமா படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான், ஆறாவதாக என்ன அற்புதமா சயனித்து இருக்கிறான், அவனை பாரு என்று தெரிவித்தார் எம்பெருமானார். உடனே சொல்லிவிட்டார் வடுக நம்பி, என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாமே, என் அமுதம் நீ பெருமானாரே, உம்மை சேவித்த இந்த கண்கள் இருக்கே மத்தொன்னினை காணாவே, வேற எதையாவது காணுமா, வேற எதையும் காணாது, நீர்தான் நமக்கு பரமபோக்கிய பூதர், எம்பெருமானை நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என்று இப்படி எம்பெருமானார் இடத்துல அச்சஞ்சலமான ஒரு பிரதிபக்தியோட கூடினவர் வடுக நம்பி. என்ன ஈடுபாடு எம்பெருமானார் இடத்துல, அவரைத்தான் இங்கே தோரணவாசல் காப்பான் என்று ஆண்டாள் விவட்சிக்கிறார்னு அற்புதமா அடியனுடைய திருத்தாப்பனார் எடுத்து காட்டுவார். நாளே அவ்வளவு பரிவு இவ்விடத்துல எம்பெருமானார் இடத்துல அவ்வளவு ஈடுபாடு வடுக நம்பிக்கு உண்டு. அதை பார்க்கிறோம். அது மட்டும் அன்று வடுக நம்பிக்கை இன்னொரு பெருமையும் உண்டு. என்னன்னா, கோவில்ல எம்பெருமானை சேவிப்பது மட்டுமன்று, அவனை சேவிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அதுக்கு மேலே ஒண்ணு உண்டு. எம்பெருமானுடைய பேரை கேட்டாலே இவருக்கு பொறுக்காது, அவ்வளவு பெருமை இவருக்கு. எம்பெருமானார்னு மட்டும்தான் சொல்லணும், எம்பெருமானுடைய பேரை கேட்டாலே இவருக்கு. ஒரு சமயம் காலக்ஷேபம் கேட்டு இருக்கார், எம்பெருமானாருடைய காலக்ஷேப கோட்டியில கேட்டு இருக்கார். இவர் பொதுவா எம்பெருமானாருடைய காலக்ஷேபம் கேட்கறதுன்னா, எம்பெருமானார் ஆச்சாரியனுடைய பெருமையெல்லாம் பறக்க பேசினார்னு சொன்னா அதுல ரொம்ப ஊன்றி கேட்பார். இதே எம்பெருமானுடைய பெருமையை பேசுகிறார் எம்பெருமானார்னா, சரி ஏதோ சொல்லிட்டு இருக்கார் எம்பெருமானார், ஏதோ எம்பெருமானார் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம இருக்கணும் என்று இருப்பாரே தவிர காதுக்குள்ள அதெல்லாம் போவே போகாது. பெருமானுடைய பெருமையெல்லாம் எம்பெருமானார் பேசினா அதெல்லாம் காதுக்கு போவாரு. செவிடங்காடியில சங்கு ஊதின கதைன்னு ஒண்ணு உண்டலையோ, அதை போலத்தான் செவிடங்காதுல என்ன சங்கு ஊதினாலும் அது உள்ள போவே போகாது, அந்த சப்தம் அவனுக்கு கேட்கவே கேட்காது. அதே போலத்தான் இடத்துல எம்பெருமானை பத்தி நிறைய கொண்டாடி ஏதாவது சொன்னார்னா அதெல்லாம் காதுல போவே போகாது வடுகன் நம்பி காடுக்குள்ள. அப்படி இவர் காலக்ஷேப கோஷ்டில ஒரு சமயம் அமர்ந்து இருக்கும் காலத்துல யாரோ ஒருத்தர் வந்தார். வந்தவருக்கு ரொம்ப சிரமம், கொஞ்சம் நாளைக்கு கழித்து வந்தார், ரொம்ப சிரமம், உடம்புல ரொம்ப சிரமம் இருந்தது. அவசர அவசரமா ஓடி வரார். ஓடி வரும்போதே இவர் பக்கத்துல வந்து நின்று நாராயணா அப்படின்னு சொன்னார். இந்த சிரமம் தீர எம்பெருமானுடைய பேரை சொல்வதுன்னு ஒண்ணு உண்டோ, நாராயணம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டோம். அப்ப சொல்லும் போதே வடுக நம்பி இப்படி திரும்பி பார்த்து முகத்தை கொஞ்சம் சுழித்தார். ஏடா இது நாராயணான்னு சொல்றாரு இவர் அப்படின்னு சொல்லித்தார். அதுக்கு மேல உட்காரும் போதோ நாராயணா அப்படின்னு சிரமம் தீரா அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே பார்த்தாரோ இல்லையோ வடுக நம்பி திரும்பி பார்த்தார். அப்படி மூங்கிய திருப்பி கொண்டார். நேர எதிர்வரிசையில போய் உட்காந்து விட்டார். ஓட்டில எதிர்வரிசையில நாவகாரியம் அப்படின்னு சொன்னார். நேர எதிர போய் உட்காந்துட்டார். நாவகாரியம் நாக்குக்கு அகாரியம், நாக்காலே சொல்லத்தகாத வார்த்தையை சொல்லுகிறார்னு அர்த்தம். உடனே ஆச்சு, காலக்ஷேபம் எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச அப்புறம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் கேட்டா, என்ன வடுக நம்பிய ஏன் எதிர திடீர்னு வந்து உட்கார்ந்தீர், என்னவோ மூஞ்சில கோபத்தை காட்டினீர், மூஞ்சியை சுழித்தீர், போய் மூஞ்சியை திருப்பிண்டீர், நேரம் எதிர வந்து உட்காந்துட்டீங்க, ஏன் என்னாச்சு என்று கேட்டார். கேட்ட உடனே வடுக நம்பி தெரிவித்தார், நாவகாரியம் சொல்லுகிறார், நாக்குக்கு அகாரியத்தை அவர் சொல்லுகிறார். நாக்குக்கு அகாரியம் என்ன, நாக்கு செய்யத்தகாத காரியம் என்ன அப்படின்னா, வடுக நம்பியருடைய அபிப்பிராயத்தாலே நாராயணன் என்கிற பெயரையே சொல்லக்கூடாது. நாக்கு என்னது, ராமானுஷா என்கிற 4 அக்ஷரம் இருக்கே, இதைத்தான் சொல்லணும். அங்கேயும் அப்படி இருக்கு, நாராயணா 4. அந்த 4 அக்ஷரம் இருக்கே அதை சொல்லக்கூடாது. இந்த 4 அக்ஷரம் எம்பெருமானாருடையது. ராமானுஷா பெருமானாரே என்று சொல்ல இருக்க, கண்டவன் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அதான் வடுக நம்பி அபிப்பிராயம். யாரு, நாராயணன் கண்டவன் தான் வடுக நம்பியினுடைய நிலை அது. அப்படி எம்பெருமானார் இடத்துல ஊன்றி இருந்தவர் வடுக நம்பி என்று பார்க்கிறவன் தானே. நச்சே பச்சே நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதிருஷா. சரிமா காட்டப்படுறது சதுரா சதுரக்ஷரி. இந்த 4 அக்ஷரம் இருக்கே, ரொம்ப சாமர்த்தியத்தோட கூடின அக்ஷரங்கள் ராமானுஷா என்பது. அது என்ன பண்றது, காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதிருஷா என்று எல்லாம் என்னெல்லாம் ஆசைப்படுறாரோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு மேல என்ன, பரமபதத்தையே கொடுக்கக்கூடியது. ராமானுஷான்னு சொன்னா பரமபதம் நிச்சயம் என்கிறபடினால்தான் திருவரங்கத்தை முந்தனார் என்ன பண்ணார், 108 தடவை ராமானுஷா ராமானுஷா என்கிற அந்த பேரை ஒழித்து வைத்தார். ராமானுஷன் 108 என்ன, இது நேர பரவத்துல கொண்டு போய் இதை சொல்லிட்டே இருந்தா பரவத்துல கொண்டு போய் சேர்த்துடும் என்பது அபிப்பிராயம். தான் நித்தியம் அதை சொல்லணும்.
என்றும் அனுஷ்டானத்திலே கொண்டார்கள் பெரியோர்கள் என்று பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருநாமம் ராமானுஷான்ற திருநாமம் இருக்கும் காலத்துல யாராவது நாராயணன் பேரை போய் சொல்லுவார்களோ என்று வடுக நம்பியினுடைய அபிப்பிராயம். இவ்வளவு ஈடுபாடு உண்டு எம்பெருமானார் இடத்துல. அப்படிப்பட்ட வடுக நம்பி அவர் தான் இங்கே அடுத்தபடியா அப்படி தோன்னும் தோரண வாசல் காப்பான் என்று இருக்கக்கூடியவர். அவர் எப்படி இருக்கார்? மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆண்டாள் சொன்னார். மணிக்கதவு நிறைய மணிகளோட கூடினா கதவு, கதவுல நிறைய மணி இருக்கு. பெருமானாருடைய கதவுன்னு சொன்னா மணி தொடோட ஆனது நல்ல நவரத்னங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்னங்களாலே புதிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா காரணம் எம்பெருமானார்ங்கிறது மட்டும் இல்லாமல் இடத்துல காஞ்சிபுரம் தேவப்பெருமான் தானே நந்தகோபன் அவர் இருக்கிறபடினாலே சகல ஐஸ்வர்யத்துக்கும் தலைவனா இருக்கிறபடினாலே அவனுடைய கதவுன்னு சொன்னா நல்ல மணிகளானே ஆச்சரியமான கதவு. அந்த கதவு இருக்கு. இந்த கதவை மணிக்கதவம் தாழ்த்திரவாய் நீ திறக்க வேணும் என்று தெரிவித்தாள் ஆண்டாள் இடத்துல. நாங்களா தெரிந்து கொள்ள முடியாது, நீதான் திறக்க வேண்டும் என்பது ஆண்டாளுடைய அபிப்பிராயம். ஏனென்றால் இவர்களை மீறி நாம் ஒரு காரியம் பண்ணக்கூடாது, இவர்கள்தான் நம்மை சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் என்று நினைக்கிறாள் ஆண்டாள் இடத்துல. ஆச்சாரியனோட சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா பாகவதர்கள். பாகவதர்கள் இருக்காளே அவதான் ஆச்சாரியனுடைய பெருமையெல்லாம் நமக்கு சொல்றா. பெருமையெல்லாம் சொல்லி அவதான் ஆச்சாரியனிடத்துல கொண்டு போய் நம்மை சேர்த்து வைக்கிறார்கள். அதனாலே பாகவதர்கள் மிகவும் சிறந்தவர்கள். அவர்களோட நமக்கு சம்பந்தம் இருந்தால்தான் ஆச்சாரிய சம்பந்தமே கிடைக்கும் என்கிற அற்புதமான அர்த்த விசேஷத்தை இங்கே காட்டுகிறார். அதனாலே பாகவதர்கள் அவர்கள் அனுமதி பண்ணணும், அவர்கள் ஆச்சாரியனிடத்துல அழைத்து செல்ல வேணும். அது இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை என்கிற விசேஷமான சாஸ்திரார்த்தத்தை காட்டுகிறாள் இடத்துல ஆண்டாள். அதனால்தான் மணிக்கதவம் தாழ்த்திரவாய். இங்கேயும் மணிக்கதவம்னு சொன்னா அதே போல மணிக்கதவம் 9ஆம் பாசுரம் அங்கேயும் சொன்னா மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோன்னு அங்க பாசுரம். நாளை அங்கேயும் மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னா ஏன் அப்படின்னா எம்பெருமானாருடைய தேவ சம்பந்தி முதலியாண்டார். நாளை அவருடைய கதவம் எப்படி இருக்குன்னா மணிக்கதவாக இருக்கிறது, இவருடைய கதவம் மணிக்கதவா இருக்கு. நாளை மணிக்கதவும் தாழ்த்திரவாய் என்று இங்கே ஆச்சரியமா தெரிவித்தால் இந்த தோரவாசல் காப்பானை பார்த்து இங்கே கிடாம்பியாச்சான் இடத்துல வடுக நம்பின்னு கொள்ளலாம். இவர்களிடத்துல எதுக்காக சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இடத்துல இவரிடத்துல கதவை தரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பார்த்தாலே திறக்க மாட்டாளோ நான் தெரியாதா? இங்க வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் யார் அப்படின்னா விசேஷமான அதிகாரிகள் இடத்துல. அதாவது அனந்தான் பிள்ளை தொடங்கி பராசர பட்டர் ஈராக, அதற்கு பிற்பாடு ஆச்சாரியர்களிலே பெரிய திருமலை நம்பி தொடங்கி பெரிய நம்பி ஈராக, இவர்களெல்லாம் எவ்வளவு மகான்கள். அதே போல இருக்கிறவாள்லாம் இந்த கோட்டியில வந்து நிக்கிறா அப்படின்னு சொன்னா கதவை திறக்காம இருப்பாளா? இவாளுக்கு தெரியாதா? கிடாம்பியாச்சான் படுக நம்பி போல்வாருக்கு தெரியாதா வந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்று கதவை திறக்க மாட்டார்களா? அப்படி திறக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவ்வளவு பரிவுனா அவ்வளவு ஈடுபாடு பெருமானார் திருமேனியில அவ்வளவு ஈடுபாடு இருக்கிறபடினாலே இங்கே வந்த அதிகாரிகள் இவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்களோ, பெரிய கூட்டமாக இருக்கிறது. எம்பெருமானாருடைய சிஷ்யர்கள்னு சொன்னா பெரிய சிஷ்யவர்கள் அது பூர்ணமாக வந்திருக்கு. எம்பெருமானை காண வந்தவர்கள்னு பார்த்தால் அதாவது திருப்பாவையில ஆண்டாள் கோட்டின்னு ஆண்டாள் போய் கண்ணனை பார்த்தாள்னு பார்த்தால் அங்க எத்தனை பேர் வந்தான்னா அங்கே வந்தவர்கள் பெரிய கூட்டமா இருக்கு. அது எப்படிப்பட்ட கூட்டம்னா 25 லட்சம் பெண்கள்னு காட்டுறான். 5 லட்சம் குடியிலே ஒவ்வொரு குடியிலையும் 5 பெண்கள், 25 லட்சம் பெண்கள்னு காட்டுறான். 25 லட்சம் பெண்கள் இடத்துல வந்து சேர்ந்தார்கள்னு சொன்னா எம்பெருமான் கண்ணனை அனுபவிப்பதற்கே இவ்வளவு பேர்னு சொன்னா எம்பெருமானார் அவரை அனுபவிப்பதற்கு எவ்வளவு பேர் வந்திருப்பா? அவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் இவ்விடத்துல. எம்பெருமானாருடைய பெருமை அடைந்து அப்படி இருக்கும் காலத்துல யார் எப்படி இருப்பா? இந்த கூட்டத்தை சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எம்பெருமானார் இடத்துல மிகுந்த ஈடுபாடு இருக்குமா? எல்லாரும் எப்படி இருக்கா அப்படின்னே நாம் அறுதியிட வேண்டாமா? ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்தா உள்ள அனுப்ப முடியும். அதனாலே பூர்ணமாக இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுடைய அபிப்பிராயம் என்ன, இதை அறிய வேண்டும். நாம் அறிந்துத்தான் உள்ளே விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இவ்விடத்துல இவர்கள். அதனாலே படுக நம்பி அவரே பேசினார்னு வச்சுக்கலாம். நம்பியாச்சா சேர்ந்து பேசுறா இவ்விடத்துல எதை தெரிவித்தார்கள்னா இப்படி அபரராத்திரியில வந்துட்டோ இவ்விடத்துல கதவை திறான்னு சொன்னால் இப்படி திறக்க முடியுமா? இது சாதாரணமான இடமா? எப்படிப்பட்ட இடம் இது? இது அப்படிலாம் திறக்க முடியாது. இந்த இடத்துல இப்ப போய் வந்துட்டு பாதி ராத்திரியை வந்துட்டோம், இன்னும் நன்னா விடியல. விடிஞ்சாலாவது இங்க யார் யாரு என்ன ஏதுன்னு முகம் தெரியும். அப்படி நன்னா விடியவும் இல்லை, இன்னும் இருட்டா தான் இருக்கு.
அப்பவே வந்துட்டு இப்படி கதவை திறக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி திறப்பது? விடிந்தால் அல்லவா திறக்க முடியும். அப்போனா நல்லா தெரியும், ஓரளவுக்கு பார்த்துட்டா சரி இவெல்லாம் இருக்கா, இவெல்லாம் வந்தவாள்லாம் நல்ல அதிகாரிகள் தான், நாளே தைரியமா திறக்கலாம், ஒரு ஆபத்தும் இல்லை கிடையாது எம்பெருமானாருக்குன்னு நாம் நினைத்து கதவை திறக்கலாம். ஆனால் அப்படி அல்லாமல் இப்பொழுது எப்படி கதவை திறப்பது? அதுவும் இந்த தேசம் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய கெட்டவர்கள் நிறைந்த இடமாக இருக்கிறது. என்ன நீங்க வந்திருக்கக்கூடிய இடம் திரேதாயுகம்னு நினைச்சடா? திரேதாயுகம் அதுனா பரவாயில்ல, கிருதயுகமா திரேதாயுகமா துவாபர யுகமா இந்த 3 யுகங்கள் கூட தேவலாம். அதுல எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அதுல கூட கொஞ்சம் தேவலாம் இடத்துல. இவர்கள் எல்லாம் நேர ஏதோ யுத்தத்துக்கு வந்தார்கள், எல்லாம் பண்ணினார்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே என்று பார்க்கிறோம் அவ்விடத்துல. அதாவது அங்கே கிருதயுகம் அது தர்மமான யுகம், அடுத்தது திரேதாயுகம் அங்கேயும் தர்மங்கள் இருந்தது, ராவணன் நேர எதிரியா இருக்கான். அடுத்தபடியா கிருஷ்ணாவதாரம் அது துவாபர யுகம், அந்த துவாபர யுகத்துல மறைந்து மறைந்து அசுரர்கள் வந்தாலும் கூட அசுரர்கள் என்று தெரிகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த கலியுகத்துல எப்படி இருக்கானா தெரியறதே இல்லைன்னா எல்லாரும் என்னவோ பகவத் பக்தி இருக்கிறா போலயே இருக்கா. அதற்கு மேலே இடத்துல ஆச்சாரியனிடத்துல ரொம்ப ஈடுபாடு என்றெல்லாம் நிறைய பேர் திரிகிறார். ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இவர்களுக்கு அந்த எண்ணமே இருப்பதில்லை. அந்த எண்ணமே இல்லாமல் அவர்களிடத்துல ஈடுபாடு இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கிறா போலே வேஷமிட்டு கொண்டு, ஈடுபாடு இருக்கிறா போல வேஷமிட்டு கொண்டும் மறைந்து வந்தா கூட பரவாயில்ல, ஈடுபாடு இருக்கிறா போல கிட்ட வந்துடும். கடைசியில நாசத்தை விளைவித்தால் என்ன செய்வது? அப்படிப்பட்ட யுகம் அல்லவா கலியுகம். கலியுகத்துல அசுரர்கள் ராட்சசர்கள்னு தனித்தனியா இங்க தேடிந்து போக வேண்டாம். அங்கேயாவது ராட்சசன்னு தனியா இருக்கான், கிருஷ்ணாவதாரத்துல அசுரர்கள்னு தனியா இருக்கா, இங்க அப்படி தேடிந்தே போக வேண்டாம். எல்லா மனிதர்களுமே ராட்சசர்களாகவும் அசுரர்களாகவும் இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்த கலியுகத்துல வந்து அபரராத்திரியில வந்து எம்பெருமானாரை காண வேண்டும் கதவை திறான்னு சொன்னா எப்படி திறப்பது என்பது இவர்களுடைய அபிப்பிராயம் இடத்துல. அதனாலே அதை தெரிவித்தா அப்படிலாம் திறக்க முடியாது. அதுக்கு மேல என்ன, எம்பெருமானாருக்கு தீங்கை விளைவித்தவர்கள் நிறைய பேர், அதை நான் நேரம் அனுபவிச்சிருக்கேன். இடம்பியாச்சன்னு சொல்றார், விஷத்தை இட்டார்கள் எம்பெருமானாருக்கு. எவ்வளவு வசந்தவர் எம்பெருமானார், அவருக்கே விஷத்தை கொடுக்கிறார். அதுவும் வேண்டியவர் என்று ஒருத்தர் இருக்கக்கூடியவர், அவருடைய கிரகத்திலே சென்று நாம் பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம் எம்பெருமானார் சென்ற காலத்துல அவரே விஷம் கொடுக்கிறார்னு சொன்னா இப்ப யார நம்புறது? இடத்துல எப்படி விடுறது? கிடாம்பியாச்சான் தெரிவிக்கிறார். ஐயோ அப்படிலாம் விட உடனே விடுங்க, அப்படிலாம் விட முடியாது. எம்பெருமானார் எவ்வளவு பெரியவர், அப்படிப்பட்டவர், அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் நம்ம வந்திருக்கோம், யாரோ ஒருத்தா வந்திருக்கா அவெல்லாம் உள்ள விடணும் என்றெல்லாம் இங்கே விட முடியாது. பெரிய கூட்டமாக வந்திருக்கிறார்கள் எல்லாம் விட முடியாது என்பது வடுகநம்பியினுடைய அபிப்பிராயமும் கூட என்று இவ்விடத்துல கொள்ளலாம். இப்படி தெரிவித்தார்கள் அவர்கள். மணிக்கதவம் தாழ்த்திரவா, அதுக்கு மேலே விஷம் வச்சது மட்டுமா, இருக்கவே விட மாட்டேன்றாளே. எம்பெருமானார் திருவரங்கம் பெரிய கோயில இருந்தா அங்கிருந்து ராஜா விரட்டி அடிக்கிறான். சைவனா இருந்து எம்பெருமானார் அங்கிருந்து புறப்பட்டு நேர எவ்வளவுலாம் சிரமப்பட்டு இருந்து திருநாராயணபுரம் பரியந்தம் காட்டிலே எல்லாம் புகுந்து எழுந்தருளினாரே. எவ்வளவு கஷ்டம் எம்பெருமானாருக்கு. அதுக்கு மேலே ஆச்சாரியனா ஒத்த இருக்கான். ஆச்சாரியனா இருக்கக்கூடியவனை எம்பெருமானாரை கொண்டுன்னு பாக்குறான். யார்? யாதவ பிரகாஷ். யாதவ பிரகாசனே எம்பெருமானாரை கங்கையிலே கொண்டு போய் மணிகர்ணிகையிலே தள்ளி வரை கொன்று விட வேண்டும் என்று அவனே நினைக்கிறான், ஆச்சாரியனை நினைக்கிறான்னு சொன்னா இந்த லோகத்துல ஆச்சாரியர்கள்லாம் வந்திருக்கா அப்படின்னு விட முடியுமா? அதே போல சிஷ்யர்கள்லாம் வந்திருக்கான்னு விட முடியுமா? எப்படி விடுவது? இங்க விடுவதற்கு வழியே இல்லை விடத்துல. அப்படி எங்களாலே விட முடியாது என்று மிக்க பரிவரிக்கிறபடினாலே வந்தவர்கள் இவாதான் தெரியும். ஆனா இவர்களுக்கு மேல இன்னும் பெருசா இருக்கே இந்த கோட்டி, அந்த கோட்டில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் யாருன்னு தெரியலையே. இவர்கள் விட முடியாது என்று தெரிவிக்கிறார்கள். இவ்விடத்துல மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று சொன்ன பிற்பாடு, இதெல்லாம் சொன்ன பிற்பாடு ஆயரு சிறுமியரோ அமுக்கு, அதெல்லாம் ரொம்ப சிறியவர்கள்னா ஆண்டாளுடைய அபிப்பிராயம் இடத்துல ஆயர் சிறுமியரோ அமுக்கு என்று சொன்னார். நாங்கள் மிகவும் சிறியவர்களா இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் எம்பெருமானருக்கு என்ன ஆபத்து வருமோ என்கிற எண்ணத்துடன் மங்களாசாசன தற்பரத்தையோடைய கூடினவர்கள், நாங்கள் பரதந்திரப்பட்டவர்கள். ஆயர் சிறுமியரோம் என்று சொன்னால் நாங்கள் பெண்கள்னு சொல்ல, எல்லாரையும் பெண்கள்ன்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வந்திருக்காளே அனந்தான் பிள்ளை முதலியவர்கள், பெரிய நம்பி பரியந்தம் எல்லாரையும் சேர்த்து பெண்கள்ன்றா. ஏன் அப்படின்னா நாங்கள் எல்லாம் பாரதந்திரத்தோட கூடினவர்கள், எம்பெருமானாருக்கு நாங்கள் எல்லாம் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அடிமைகளை பார்த்து நீர்கே அப்படி வார்த்தை சொல்லக்கூடாது.
அதெல்லாம் அடிமைகள் அன்று. அவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, சோழராஜா அப்படி இருந்தானா எம்பெருமானாருக்கு அடிமையா? யாதவ பிரகாசன் அவன் கொல்லணும்னு நினைத்த காலத்துல எம்பெருமானாரை அவன் அடிமையா இருந்தானா? அதற்கு மேலே அவ்விடத்துல ஒருத்தர் பிரசாதம் கொடுத்தாரு விஷம் கலந்து, அவன் அடிமையா இருந்தாரா? அவர்கள் எல்லாம் அடிமைகள் கிடையாது, அவர்கள் எல்லாம் பரதந்திரப்பட்டவர்கள் அன்று. ஆனா நாங்க எப்படி இருக்கோம்? பாரதந்திரியத்தோட கூடியிருக்கோம். பாக்குறதுக்கு தான் வடிவு ஆணினுடைய வடிவு, ஆண்டாள் பெண்ணினுடைய வடிவு, மத்தமுண்டான ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் ஆணினுடைய வடிவு என்றெல்லாம் பாக்குறதுக்கு தான் இங்கே பெண்கள் என்றும் ஆண்கள் என்றும் இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கோம் அப்படின்னா, எம்பெருமானார் இடத்துல அர்த்தங்களை கேட்க வேண்டும் என்று அவருக்கு சேஷபூதர்களாக அவர்களுக்கு பரதந்திரப்பட்டிருக்கிறோம். நாம் ஸ்திரீகள்னு சொன்னா பாரதந்திரியம்னு அர்த்தம். பாரதந்திரியத்தை தான் பெண்கள்னு காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். நாளே நாங்கள் எல்லாம் பெண்கள், ஆயர் சிறுமியரும் என்ன ரொம்ப ஒண்ணுமே தெரியாதவர்கள் நாங்கள். எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா எம்பெருமானாரை தவிர நீங்க எப்படி இருக்கோ, கிடாம்பி ஆச்சாரே படுகிரம்பியே நீங்கள் எப்படி இருக்கோ அதே போலத்தான் எங்களுக்கு எம்பெருமானாரை தவிர வேறு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் எம்பெருமானாருக்கு பரதந்திரப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறார் இடத்துல. நாங்கள் மிகவும் சிறியவர்கள். அதே போல பெண் பாலிலே சொன்னபடினாலே நாங்கள் பரதந்திரர்கள், எம்பெருமானாருக்கு பாரதந்திரியத்தோட கூடினவர்கள் நாங்கள் என்று தெரிவித்தாள் ஆண்டாள் இடத்துல. அதுதான் மணிக்கதவம் தாழ்கிறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு தெரிவித்து அரபரமா என் மணிவண்ணன் நன்னடைய வாயினி இருந்தான். அடுத்தபடியா அரபரமா என் மணிவண்ணன் உடனே அவிடத்துல சரி அது இருக்கட்டும், நீங்க சிறியவர்கள் பரதந்திரப்பட்டவர்கள் என்பதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு எதுக்கா இப்போ வந்தால் என்ன காரியம் என்று கேட்க, அரபரமாயன் மணிவண்ணன் நென்னலைய வாயினேன் தான் என்று ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார். யார் என்றால் அரைபறை என்று. அரைபறை என்று சொன்னால் இடத்துல நல்ல சப்தம் பண்ணக்கூடிய எத்தனையோ அர்த்த விசேஷங்கள். அறையக்கூடிய பறைனா பெரிய பேரிகை, அதை அறைந்தால் அதிலிருந்து சப்தம் வருது. அதை போல நல்ல ஆச்சரியமா சப்தம் பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னா அர்த்தம், நல்ல அர்த்த விசேஷங்களை தெரிவிக்கக்கூடியவர்கள். அரைபறை நல்ல அர்த்த விசேஷங்களை செய்யக்கூடியவர்கள். அவர்களிடத்திலே சென்று கேட்க வேண்டும் என்பதை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தார். மாயன் மணிவண்ணன் ஆண்டாள் யாரு சொல்ற? மாயன் என்றால் ஆச்சரியபூதன். ஆச்சரியபூதனான எம்பெருமான் அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான், அவன் மணிவண்ணனா இருக்கான். மணியை போலே நிறத்தோடைய குடினவனா இருக்கான் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் நென்னலே வாய் நீர்ந்தான். ஏற்கனவே அவன் சொல்லியிருக்கான். இதை போல சப்தம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களிடத்திலே சென்று அர்த்தங்களை கேட்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறான் எம்பெருமான். அது பகவத் சாஸ்திரத்தையும் சொன்னா, அதே போல கீதாச்சாரியனும் சொல்லி இருக்கிறான். இதனாலே நாங்கள் வந்திருக்கிறோம் இவ்விடத்துல அர்த்த விசேஷங்களை எம்பெருமானார் இடத்திலே கேட்பதற்கா என்று தெரிவிக்கிறான் ஆண்டாள். அப்படி அவன் என்ன அர்த்தம் சொன்னான், எம்பெருமான் என்ன தெரிவித்தான் என்றால், அவன் தெரிவித்தது ஆச்சரியமான வார்த்தை இடத்துல கீதையில தெரிவிக்கிறான். ஸ்ரீ கீதையிலே இடத்துல பிரணிபாத்திய அபிவாத்திய உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினா தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா என்று நல்ல வித்தையை கற்க வேண்டும். யாரிடத்துல? ஆச்சாரியனிடத்திலே சென்று அடிபணிந்து அவனை பிரதட்சணம் செய்து வணங்கி அவனிடத்துல இருந்து நல்ல வெகுகால அவனுக்கு சுஷ்ரூஷைகள்லாம் பண்ணி சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம். அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவா? நல்லா உபதேசிப்பார்கள். நல்ல தத்துவ ஞானத்தை பெரியோர்கள் உபதேசிப்பார்கள். அவர்களிடத்திலிருந்து உபதேசத்தை பெற வேண்டும் என்று மாயன் ரொம்ப ஆச்சரியபூதன். ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? அனுஷ்டானத்தையும் அதையே காட்டினான். அனுஷ்டானத்துல எதை காட்டினான்? ராமனாக பிறந்தா. அந்த ராமனாக பிறந்தவன் என்ன ஆச்சரியம்? இக்ஷ்வாக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், இக்ஷ்வாக்கு வம்சத்திலே பிறந்தவனான சக்கரவர்த்தி திருமன் என்ன ஆச்சரியமான காரியத்தை பண்ணினா, எல்லாத்தையும் கற்று வைத்திருந்தான் வசிஷ்டாச்சாரியர் இடத்துல. அப்படி இருந்தாலும் கூட காட்டுக்கு வந்து பல ரிஷிகளை சந்தித்து அவரிடத்திலே நிறைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெளிவை பெற்றானே. பௌஷ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா என்று பௌஷ்ருதர்களானவர்கள் நிறைய பேரிடத்திலே கேட்டவர்கள், பலபடியாக கேட்டவர்கள். அப்படிப்பட்ட பிராமணோத்தமர்களிடத்துல எல்லாத்தையும் கேட்கணும்னு எல்லாத்தையும் கேட்டானே, எல்லாத்தையும் கிரகித்தானே சக்கரவர்த்தி திருமான். என்ன மாயம், என்ன ஆச்சரியம்! அறப்பெரியவன், எல்லாம் அறிந்தவன். அப்படிப்பட்டவனே ஆச்சாரியனை அணுகித்தான் எல்லாம் கேட்க வேண்டும் என்று அவனை காட்டினான். அடுத்தபடியா அரபர மாயன். அடுத்தபடியா மணிவண்ணன். மணிவண்ணன் சொன்ன என்ன? கண்ணபிரான்.
அவன் கண்ணபிரான் எப்படி இருக்கான்? மணிவிடம்பின தஸ்ய மனோகரே வபுஷிமக்ன மகாமணி மண்டலி ஜபமுஞ்சத வேதமுஞ்சத ஓமமுஞ்சத பிரதமுஞ்சத எல்லாத்தையும் விட்டார்கள். பெரிய ரிஷிகள் மத்தியத்திலே சென்று கண்ணபிரான் காட்டிலே நின்றான். நின்ற காலத்துல என்ன ஆயிற்று? ரிஷிகளுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஆச்சரியமா தெரிவித்தா பூர்வாச்சாரியர்கள். சுவாகாரங்கள் எல்லாம் ஆகாரங்கள் ஆயிற்று. நெய்யை எடுத்து அக்னியில ஸ்வாஹா ஸ்வாஹா இந்திரா யஸ்வாஹா வருணா யஸ்வாஹா வாயுவே யஸ்வாஹா அக்னே யஸ்வாஹான்னு ஸ்வாஹா ஸ்வாஹான்னு விடணும். ஆனா அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கண்ணனை பார்த்த உடனே ஆகாரங்கள் ஆயிற்று என்று சுவாகனை வரமாட்டேங்கிறது. அப்படி ரிஷிகளுக்கே ஏற்பட்டது. காரணம் என்ன? மணிவிடம்பினி தஸ்ய மனோகரே, மணியையே பழி சொல்லும்படியான ஆச்சரியமான நீலர்த்தம் போல இருக்கக்கூடிய கண்ணபிரான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனும் காட்டினான். ஸ்ரீ கீதையிலே ஆச்சாரியனிடத்திலே சென்று நன்றாக அடிபணிந்து அர்த்தங்களை கேட்க வேண்டும் என்று ராமன் அனுஷ்டித்து காட்டினான். கண்ணபிரான் அதை உபதேசம் செய்து காட்டினான். அதனாலே இவர்களெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கார். பெருமானாரை சென்று பார்த்து அவரிடத்திலிருந்து அர்த்தங்களை நீங்கள் கிரகிக்க வேண்டும்னு ஏற்கனவே அனுஷ்டித்தும் காட்டினான் சக்கரவர்த்தி திருமன், சொல்லவும் சொன்னான் கண்ணபிரான். அதனாலே நாங்கள் வந்திருக்கோம். அரைபறை மாயன், அறையக்கூடிய பறையின அற்புதமான சப்தம், விசேஷ அர்த்தங்களை வாரி வருஷிக்கக்கூடிய எம்பெருமானார் அவரை பத்தி ஏற்கனவே ராமனும் கண்ணனும் தெரிவித்தபடினாலே மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. நென்னலேன்னு என்ன? நேத்திக்கே சொல்லியாச்சு. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கான். அனுஷ்டானத்திலையும் காட்டுட்டான் ராமன். அப்படி நென்னலே வாயிலிருந்தான் என்று தெரிவித்த உடனே பார்த்தார்கள் ரெண்டு பேரும். கிடாம்பியாச்சானும் வடுக நம்பியும் பார்த்தார்கள். ரெண்டு பேரும் பார்த்து என்னது இது? இங்க எம்பெருமானார் இடத்துல அர்த்தத்தை கேட்கணும், எம்பெருமானார் இடத்துல அவ்வளவு ஈடுபாடு இருக்கு, இவ்வளவு ஈடுபாடு இருக்கு என்றெல்லாம் சொல்லிட்டு வரேன் நீங்க. ஆனா சொல்லிட்டோ கடைசியில எம்பெருமானை பெருசா கொண்டாடுறல, மாயன் மணிவண்ணன் எல்லாம் கொண்டாடுறல. அவனை போய் கொண்டாடலாமா எம்பெருமானை? இங்க மாயன்னு சொன்னா எம்பெருமானாரை சொல்லணும், மணிவண்ணன் சொன்னா எம்பெருமானாரை சொல்லணும். அதை விட்டுட்டோ எம்பெருமானை போலே மாயன் மணிவண்ணன் என்றெல்லாம் அவன் சொல்லியிருக்கான்னு அதை போய் பெரிய விசேஷமா சொல்றேன். அதெல்லாம் பிரயோஜனப்படாதீங்க. எனக்கு என்னவோ உங்களை உள்ள விடுறது சரியா படல என்பது இவர்களுடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்துக்கு போலேதான் ஆண்டாள் மேலே தெரிவிக்க தொடங்கினால், துயோமாய் வந்தோம் துயிலப்பாடுவான்னு. ஐயோ அப்படி நினைக்காதேனே, நாங்கள் ரொம்ப பரிசுத்தியோட வந்திருக்கோம் என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். எதிலே பரிசுத்தி? எப்படி வந்தாள் இடத்துல? பிற்பாடு அவர்கள் ரெண்டு பேரும் கதவை திறந்தார்களா இல்லையா, உள்ளே சென்று என்ன பண்ணினார்கள் இவர்கள் முதலிய விஷயங்களை நாளை தினம் இந்த உபன்யாச கோஷ்டியில விண்ணப்பிக்கிறேன். எல்லோரும் வந்து சேருமாறு பிரார்த்தித்து அமைகிறேன். பாசுரத்தை அனுசந்தானம் செய்ய பிரார்த்திக்கிறேன். அம்பரமே தன் நீரே சோரே ரம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிடக்கே எம்பெருமாட்டி யசோதா எருவுராய், அம்பரமூடர்த்து ஓங்கி உலகளந்தா உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்கழடி செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமா ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து சகத்துவித்த ஆழ்வாடியே, திருப்பாவை 30 செப்பினா ஆழ்வாடியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாடியே, பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னான ஆழ்வாடியே, 143 வரைத்த ஆழ்வாடியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்த ஆழ்வாடியே, மறுவாரும் திருமல்லி வளனா ஆடிவாடியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே.